தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அழைப்பு பல்லவி. ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, நதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாய் என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே.
கேட்கின்றேன். உன் பாத நிழலாடும் மனம் கேட்கின்றேன். நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன். உன் பாத நிழலாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. நானும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன். உன் பாத நிழலாடும் மனம் கேட்கின்றேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனே, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையே. பலனாக கை மீது வா, இன்று புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் மண்ணாளிலே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் மண்ணாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் மண்ணாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவா, நான் சுடர் வீச என்னை தேற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதான். என் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பயன்தான். நிறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன்தானவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. முன்மொழி 1. உன்னதரே, உமது திருப்பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை, மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்துளலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே.
நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள். தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள். காட்டெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன. எனக்கு எதிரான உள்ளார்க்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேரீச்சை என செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுருவென தழைத்தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோயில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள். செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மையுள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உன்னதரே, உமது திருப்பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் எடுத்துரைப்பது நன்று. முன்மொழி 2. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். முன்மொழி 3. ஆண்டவரே, பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தினீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. உமது மாட்சியை வானங்களுக்கு மேலாக நிலைவரச் செய்தீர். பாலகரின் நாவிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு
அவர்கள் யார்? மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று எண்ண தோன்றுகிறது. அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். அனைத்தையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தினீர். அருள்வாக்கு. புனித பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 3, இறைமொழிகள் 13 முதல் 15 முடிய. அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுமற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். சிறு மறுமொழி. நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். என்னா உம் நீதியை எடுத்துரைக்கும். நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். சக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினால் தொடக்கம் முதல் அவர் ஒழித்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்கிறார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை எதிர்ப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்தருளும். மன்றாட்டுகள். கடவுளுடைய கொடை பயப்படும் மனப்பான்மை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் சுய கட்டுப்பாட்டும் உள்ள ஆவியாகும். எனவே முழு நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம். தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு எல்லா ஆன்மீக ஆசியையும் கொடுத்துள்ளீர். தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும். தூய ஆவியாரின் வல்லமையால் மரியா கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார். திரு அவையின் வழியாக இன்று கிறிஸ்து மீண்டும் மனித உள்ளங்களில் பிறப்பாராக. தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும். தந்தையே, உமது தூய ஆவியார் எங்களை தனிமையிலிருந்து வெளிக்கொணர்வாராக. குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும், ஒளியின் வார்த்தையை பறைசாற்றவும், வாழ்வின் நிறைவை நாங்கள் ஒரு சேர கண்டுகொள்ளவும் அவர் எங்களை வழிநடத்தி செல்வாராக. தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும். உமது ஆட்சிக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுயநலத்தாலோ அச்சத்தாலோ குன்றிவிடாமல் இருப்பதாக. படைப்பனைத்தும் தூய ஆவியாரால் புத்துயிர் பெறவும், எங்கள் இல்லங்களெல்லாம் மீட்படைந்த உலகிற்கு சான்று பகரவும் அருள் புரிவீராக. தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும். இப்போது கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, உண்மை ஒளி நிலை வாழ்வு இவற்றின் பெருஞ்சுடரே, இக்காலை வேளையில் பாவ இருளை அகற்றி உமது திருவருகையின் மகிமையால் எம் உள்ளங்களை நிரப்பியருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.